நீங்க மலையாளம் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற இந்த படமும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஷேனிகம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்டில் அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள பிலிம் தான் கிரீடம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஷேனிகம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு. அப்படி அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த அவரோட ஏரியால வந்து ஒரு பேங்க்ல ஒரு பெரிய ராபரி நடக்குது. அதுக்கப்புறம் தொடர் கொலைகள் நடக்குது. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. இது எல்லாம் ஏன் இப்படி நடக்குது? நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறப்ப, ஒருவேளை நம்மளோட வேலைக்கு யாராவது உழ வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா? அப்படிங்கிறதும், நமக்கு பாஸ்ட் ஏதாவது நம்ம தப்பு பண்ணி வச்சிருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனைய, இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கான ஒரு லீடு கூட அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற லீடு எல்லாமே டெட் எண்டா இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோங்கிற மாதிரி திக்கி திணறிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த கேஸ அவர் சால்வ் பண்ணாரா பண்ணலையா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமானவர் யாரு, எதுக்காக இவங்கள ஷேனிகம போட்டு இப்படி தொல்லை பண்றாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த கிரீடம். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. படம் போற ஃப்ளோல அந்த ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் நீங்க படத்தோட கிளைமேக்ஸ் இதாத்தான் இருக்கும், இவன் தான் வில்லனா இருப்பான் அப்படிங்கிறத எங்கேயுமே கெஸ் பண்றதுக்கான சின்னதா கூட ஒரு பிசிறு தட்டி இருக்காது. அப்படி நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். அது மாதிரி ரொம்ப என்கேஜா பாப்பீங்க. படத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் படம் வந்து உங்களை கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ல அப்படியே அது ஒரு ஒரு சுவாரஸ்யமா நம்மள ஆடியன்ஸை வந்து பயங்கர என்கேஜிங்கா கொண்டு போற அந்த விஷயத்த படம் ஃபுல்லா கேரி பண்ணிருக்காரு டைரக்டர். அது படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஸ்டன்னு தான். கொஞ்சம் கூட அந்த கேரக்டர் தான் வில்லனா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கேஸ் பண்ணவே மாட்டீங்க. டோட்டலா ஸ்டன் ஆயிருவீங்க. அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேலுக்கு எந்த அளவு அடி கொடுக்கிறாரோ, ஃபைட் பண்றாரோ அதுக்கு ஈக்குவலா ஃபீமேலுக்கும் ஃபைட். அதுல கொஞ்சம் கூட சமரசமே இல்ல. ஈக்குவாலிட்டியை கரெக்டா பேஸ் பண்ணிருக்காரு. இப்படிதான் பண்ணணும். படம் வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தான படம். படம் நிச்சயமா உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்த்து நிச்சயம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னா, இந்த படம் உனக்கான படம் தான் ப்ரோ. படம் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.